கடல் போன்றே நம் உடல், அலை போன்று நம் மனம். நீச்சல் என்பது புத்தி. ஆழ்கடல் எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். அந்த அமைதியான ஆழ்கடலே நமக்குள் இருக்கும் ஆத்மா. ஆழ்கடலில் சகல ஜீவராசிகள் உலாவந்து கொண்டு சஞ்சரிக்கும் அனைத்து விஷயங்களையும் ஆழ்கடல் கவனித்துக் கொண்டே இருக்கும். அதுபோல் தனக்குள் இருக்கும் ஆத்மாவும் தனக்குள் நடக்கும் சம்பவம் அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கும். மனம் என்பது பெரிதாக உள்ளே ஆழமாக இருப்பது அல்ல. அது வெறும் மேலோட்டமாக தத்தளிப்பது மட்டுமே. வெறும் அலைகள்தான். ஆனால் மனதிற்கு வசப்பட்டு விட்டீர்கள் என்றால் அலை போன்று உள்ளே இழுத்து கொண்டு சென்றுவிடும். மனம் எனும் அலையை தந்திரமாக நீச்சல் அடித்துக் கொண்டு செல்பவர்களே உள்ளே சென்று முத்து எடுத்து வருவார்கள். அதுபோலவே மனம் எனும் அலையில் சிக்காமல் நீச்சல் அடிப்பதே தியானம். கடலுக்குள் முத்து எடுப்பது போல தனக்குள் தியானம் மூலம் ஞானம் எனும் முத்து ரத்தினங்கள் மற்றும் இறைவனை பெறலாம். கண்ணாடி போன்றவர் இறைவன். கண்ணாடியில் 1000 பேர்கள் விதவிதமாக பார்க்கலாம். ஆனால் எவருடைய உருவத்தையும் அது பதிவு செய்வது கிடையாது. நீங்கள் எந்த ரூபத்தில் உள்ளீர்களோ அதை மட்டுமே கண்ணாடி காட்டும். நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் கண்ணாடியிலிருந்து உங்கள் உருவம் மறைந்துவிடும். அடுத்து வருபவரின் உருவத்தை கண்ணாடி காட்டும். இறைவனும் அப்படித்தான். எப்பொழுதும் குரு பக்தியும், குரு பக்தியின் மூலமாக தியானமும், தியானத்தின் மூலமாக ஞானம் பெற்று அறம் தருமம் செய்து நிரந்தர அழகுடன் அனைவரும் இருக்க வேண்டும். வை. கே. மகேஸ்வர சாஸ்திரிகள், புதுவை.